வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வழிக்கு வந்த வேலுமணி டிடிவியிடம் மனம் திறந்த எடப்பாடி பழனிசாமி. ஏவா வேலு அவர்கள் சொன்ன உண்மை சட்டமன்றமே அதிர்ந்து போச்சு. ஏவா வேலு அவர்கள் சொன்ன வார்த்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் கேட்ட கேள்வினால சபாநாயகர் அவர்களே டென்ஷன் ஆயிட்டாரு. சோ எல்லாமே எஸ்பி வேலுமணி தொடர்புடைய விஷயங்கள் தான். எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினாரு. அப்படி பேச தொடங்குகின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் எடப்பாடி பழனிசாமியை நினைவு கூறுகின்றாரா, இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும் பேசிட்டு அப்படியே எஸ்பி வேலுமணி அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்க போறாரா என்று எதிர்பார்த்தார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடன் முரண்பட்டவங்க எல்லாம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலயோ இல்ல துறை சார்ந்த விவாதங்களையோ எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் தன்னுடைய உரையை தொடங்கினாங்க. ஆனால் இந்த அதிருப்தி அணிக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் தலைமை தாங்குகின்ற காரணத்தினால எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பேரை சொல்லுவாரா? ஏன்னா எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை எதிர்ப்பதற்கு என்ன திட்டம் வச்சுக்கிறாரு? ஏதாவது மாற்று திட்டம் வச்சிருக்காரா? இல்ல கட்சிக்குள்ள எங்களுக்கு பழைய பதவி தரல அது மட்டும்தான் திட்டமா? வேலுமணி அவருடன் நம்பி பின்னாடி போனவங்க எல்லாம் மொத்தமா அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால எடப்பாடியை பகிர்ந்து கொள்ள முடியாது. அது மட்டும் கிடையாது, தவேக பக்கம் போக முடியாது. உரிய மரியாதை இல்ல. திமுகவை மையப்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தோம். திமுகவுடன் கூட்டணிக்கு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு இப்ப திமுக பக்கம் போக முடியாது, தவேக பக்கம் போக முடியாது. எஸ்பி வேலுமணியும் எடப்பாடியை எதிர்க்கின்ற மூடுல இல்ல. அப்போ எஸ்பி வேலுமணியை நம்பி இருந்தோம்னா நாம அரசியல் அனாதை ஆகிவிடுவோம் என்பதனால எஸ்பி வேலுமணியுடன் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடப்பாடி பக்கம் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு சட்டமன்றத்தில் நல்லாவே தெரிஞ்சது. அவங்க உரையை தொடங்குகின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்லி உரையை தொடங்கினாங்க. இரண்டாவது பொதுச் செயலாளர் என்றே குறிப்பிட்டாங்க. சோ அதிருப்தி அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு தமிழகமே பார்த்தது. ஆனா எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிட்டாரு. அது என்னன்றத கேட்டு வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த பொற்கால தொடராட்சியை, குடிமராமத்து திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுக அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் முதலமைச்சர் அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்லித்தான் தன்னுடைய உரையை தொடங்கினாரு. ஆனால் அந்த நன்றி உதட்டல மட்டும்தான் இருந்தது என்று உள்ளத்துல இல்லவே இல்லைங்க. ஏன்னா அதே உரையாற்றுகின்ற தருணத்துல முதலமைச்சருக்கு சொல்லுகின்ற நன்றியில் இருக்கக்கூடிய உற்சாகம், அதே மாதிரி சபாநாயகருக்கு சொல்லுகின்ற நன்றியில் இருந்த உற்சாகம், எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுகின்ற நன்றியில உண்மையும் இல்ல, உற்சாகமும் இல்லைங்க. ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால்தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏதோ முறைக்கு ஒப்புக்கு சொப்பு நன்றி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைக்கலாம். கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணிக்கு இன்னும் வஞ்சகம் தீரவே இல்லைங்க. ஏன்னா அவர் பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். அது மட்டும் கிடையாது, எஸ்பி வேலுமணி நிறைய கோடிகளை கொட்டி நம்ம அதிமுக இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்கை உறுப்பினர்களை கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை விலைக்கு வாங்கினார். அப்படி விலைக்கு வாங்கினதும் கிட்டத்தட்ட ஒரு 400 பேருடைய பதவி எடப்பாடி பழனிசாமி ஓஹோ எஸ்பி வேலுமணி கிட்ட விலை போயிட்டாங்களா, சோ அவங்க எல்லாம் பதவி விட்டு புடுங்குவோம்னு சொல்லிட்டு பதவியை புடுங்கிட்டார். ஏன்னா கட்சி தலைமை தான் யாரு செயற்கை உறுப்பினர் யாரு பொதுக்குழு உறுப்பினர் நியமிக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் இருப்பதனால யாரும் கேள்வி கேட்க முடியாது. சோ எஸ்பி வேலுமணி அவருடைய மாற்று திட்டம் தான் பொதுச் செயலாளராவது, தன்னை நம்பி வந்தவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பது, அதன் மூலமாக அதிமுகவை கைப்பற்றி அத்தனை எம்எல்ஏக்களும் அப்படியே அழைத்து கொண்டு போய் நேரா விஜய் இடத்துல அடகு வைத்து விட வேண்டியது. இதுதான் அவருடைய திட்டமாகவே இருந்தது. அதனால தான் இப்போ நன்றி சொன்னாரு. ஆனால் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சொன்னார் தெரியுமா? அந்த அளவுக்கு இல்ல, உதட்ட அளவுக்கு தான் சொன்னார். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களும் ஜெயலலிதா கொண்டு வந்த ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சிறப்பா நடத்தினார் என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் அந்த மனுஷனை மனசார பாராட்டுறதுல என்னதான் உங்களுக்கு கஷ்டம்? அப்படி என்ன குறைஞ்சிட போறீங்க? எடப்பாடி பழனிசாமி மீது விழுந்த விமர்சனங்கள் எஸ்பி வேலுமணி மீது விழவே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது, ஆட்சி விட்டு போன பிறகு கூட வெற்றிக்கும் தோல்விக்கும் எடப்பாடி பழனிசாமியே சிலுவையை சுமந்தார். எஸ்பி வேலுமணி சிலுவையை சுமந்தாரா? கிடையாது. இவ்வளவு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாகி கட்சியை கட்டுக்கோப்பா வழிநடத்தி வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் 40 இடங்கள்ல வெற்றி பெற்ற பிறகு, கொஞ்சம் குறைவா சொல்லிட்டு நினைக்கிறேன், 47 இடங்கள்ல வெற்றி பெற்ற பிறகு அந்த எம்எல்ஏக்களை கொண்டு போய் அடகு வச்சு பதவி பெற வேண்டும், பணம் பெற வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி நினைக்கின்ற பொழுது அதுக்கு தடையா இருந்தார் என்பதற்காக அவரை பழி வாங்கிவிட வேண்டும், கட்சி விட்டு தூக்கணும், நய வஞ்சகத்துடன் இருக்கின்றார்கள் என்றால் நாம் என்ன சொல்லுவது? இப்போ செங்கோட்டையனுக்கும் அதே மாதிரி எஸ்பி வேலுமணிக்கும் என்ன வித்தியாசம்? எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துக்குள்ள நினைக்கிறார், நாங்க சொல்றதெல்லாம் செய்யலன்னா அதிமுக மதிமுக மாதிரி போயிடுன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளத்துக்குள்ளே சொல்றார். ஆனால் செங்கோட்டையன் வெளிப்படையா சொல்றார், மதிமுக மாதிரி வந்து அதிமுக மாற போகுதுன்னு சொல்லிட்டு. அதாவது எந்த கூட்டணியில மதிமுக இருக்குதோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மதிமுக மாதிரி போக போது அதிமுக என்று சொல்றார். அப்போ வைகோக்கு சூடு சோரணையே கிடையாதா? உன்னை நம்பி வந்த உன் கட்சியில் இருக்கிறவன் அதிமுகவை பார்த்து மதிமுக மாதிரி போயிட போகுது அப்படின்னு சொல்றானு விஜய் கேட்க மாட்டியா அந்த செங்கோட்டையன அப்படின்னு சூடு சோரணை இருந்தா கேட்டிருப்பாரு வைகோ. அவருக்கே தெரியும் கட்சியில யாருமே இல்ல, கலகலத்து போச்சு, விஜய் கூட வைத்திருப்பதே பெரிய விஷயம், அதுல விமர்சனம் பண்ணா என்ன, காரி துப்புனா என்ன? அதனால வைகோ பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சி கரைந்து போய்விட்டது என்று செங்கோட்டையன் சொன்னா என்ன, சொல்லாட்டேன்னா அமைதியா கடந்து போவாரு. ஆனா அதிமுக இருக்கிறவங்க கடந்து போவாங்களா? ஆனா பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு தான் இருக்கிறாங்க செங்கோட்டையன். நேரம் வருகின்ற போது செங்கோட்டையன் ஏண்டா அதிமுகவை திட்டணும் அப்படின்னு உணர்ந்து கொள்வார் என்பது அதிமுகவினுடைய எண்ணம். அதே போன்ற ஒரு மனப்பான்மை தான் எஸ்பி வேலுமணிக்கும் இருக்கு. எனக்கு பதவி இல்லை, என்னுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தல, மொத்தத்துல கட்சிக்குள்ள நான் வச்சுத்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எஸ்பி வேலுமணி. அதனாலதான் இன்னைக்கு சட்டமன்றத்துல ஏவா வேலு எஸ்பி வேலுமணியை பார்த்து, எப்பா சாமி, நிறைய பேரும் பி டீம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, இன்னைக்கு தாண்டா பாக்குற பி டீம் யாருன்னு அப்படின்னு 232 எம்எல்ஏக்கள் இருக்கின்ற இடத்துல முகத்துல காரி துப்புன மாதிரி எஸ்பி வேலுமணிக்கு ஏவா வேலு அவர்கள் நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சாரு. ஏன்னா திமுகவை விமர்சித்தார், எல்லாரும் ரசிப்பாங்க அதிமுக இருக்கிறவங்க. ஆனால் தவேகாவை எதற்காக வாயார புகழ்கிற? திமுக ஆட்சி காலத்துல திமுக நல்லதே பண்ணது இல்லையா? அதிமுக திட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்தலையா? என்ன திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க, தவேகா நாங்க கொண்டு வந்ததுன்னு சொல்லல. ஆக மொத்தத்துல 2 ஆட்சியும் சரி அதிமுக திட்டங்களை தான் நடைமுறைப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட பணம் இல்ல, அதனால புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்ப திமுக ஆட்சி இருக்கின்ற போது திமுக அதிமுக திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது வாழ்த்து தெரிவிச்சீங்களா, வரவேற்றீங்களா? ஆனா தவேகா மட்டும் அதிமுக திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது தவேகாவை புகழ்வது, முதலமைச்சர் வானலாவை புகழ்வது, செங்கோட்டையெல்லாம் வந்து உரிமையுடன் அழைப்பது என்ன? பேசாம நீ வந்து பி டீமா இருந்து செயல்படுவதை விட தவேகளை போய் சேர்ந்துரு, யார் உன்னை தடுத்து நிறுத்துறான்? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் வழிக்கு வருகின்றார். ஆனா விசுவாசமா வந்து அதிமுக இருப்பாரா என்பது டவுட்டா இருக்கு. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி மனம் திறந்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்பொழுது, அதிருப்தியாளர்களுக்கு அவங்க பதவியை கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா, இவங்க அடுத்த கட்சிக்கு ஆதரவு அளிச்சாங்க, நான் எத்தனையோ முறை சொன்னேன், சீக்கிரமா வாங்க, கட்சிக்குள்ள பிளவ வேண்டாம், எல்லாரும் ஒற்றுமையா ஒன்று சேர்ந்து கூட முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். ஆஹா கிடையாது, நாங்க தவேகாவுக்கு ஆதரவளிக்க போறோம், நீங்களும் வந்து தவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும், நீங்க ஆதரவளிக்கவில்லை என்றால் எங்க கொறடா விஜயபாஸ்கர் பாருங்க, அவரு கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாரு. எங்க பக்கம் தான் 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஆனா உங்க பக்கம் 22 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, நாங்க தான் கொறடா, நாங்க தான் சட்டமன்ற குழு தலைவர், எந்த பக்கம் அதிகமான மக்கள் பிரதிநிதி இருக்காங்களோ அவங்க தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தவேகாவுக்கு ஆதரவளித்து விட்டு அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அழிக்க பார்த்தாங்க. சரி, எல்லா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அதிமுக வந்துட்டாங்க.
சரி, போனவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நானும் கட்சியில பொறுப்பு போட்டுட்டுங்க. அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த பதவிக்கெல்லாம் ஆளை போட்டுங்க. இப்ப மீண்டும் வந்து எங்களுக்கு பழைய பதவி கொடுங்கன்னா எப்படிங்க போட்டவங்களே எடுக்க முடியுமா? இல்ல எஸ்பி வேலுமணி அவர்களே சொல்லுங்களேன். அவர் சொல்லி ஒருத்தருக்கு நான் பதவி போட்டுறேன்னு வச்சுங்களேன், மீண்டும் அவராலே வந்து அந்த பதவி எடுத்துருன்னு சொல்ல முடியுமா? எடுத்தா பதவி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? மீண்டும் அதிமுக ஒரு பிளவை சந்திக்காதா? அவங்கெல்லாம் வந்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவளித்தவங்க, அவங்களுக்கு மீண்டும் பதவியை கொடுக்குறீங்க. ஆனா நாங்க உங்களை எல்லாம் கைவிட்டு போகின்ற பொழுது கூட உங்களா கூடவே நாங்க இருந்தோம். ஆனா எங்களுக்கு கொடுத்த பதவியை நீங்க புடுங்குறீங்களே, நியாயமா இருக்குமா? நாங்க விசுவாசமா இருந்தோமா, இல்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் விசுவாசமா இருந்தாரா? நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதிமுகவுக்கு விசுவாசமா இருந்தவங்க கிட்ட பதவியை கொடுத்துட்டு எடுத்தோம்னா கட்சியில எவ்வளவு பிரச்சனை வரும். அதனால கட்சிக்காக வேலை செய்யட்டும். பெரிய பெரிய பொறுப்புகள் தான் கொடுத்துருக்கிறேன். பழைய பொறுப்பை விட எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச்செயலாளர் என்ற பதவியே கொடுத்துருக்கேன். அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தாருன்னா எல்லாமே நல்லது நடக்கும். ஆனா எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவையும் என்னையும் குறை சொல்றதே அவர் குறியாவே இருக்கிறாரு. அதனால எப்படிங்க பதவியை தூக்கி கொடுக்க முடியும்? எல்லாருமே கட்சிக்குள்ள பேச வேண்டியதை வெளியில போய் பேசுறாங்க அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் கிட்ட வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி மௌனம் கலைத்திருக்கின்றார். ஏன் அதிமுக இருந்து விலகி சென்று தவேகாவுக்கு ஆதரவு அளித்தவங்களுக்கு பழைய பதவி தரல என்று சொல்லுகின்ற போது இந்த விளக்கத்தை அளித்திருக்கின்றார். ஆமாங்க, நீங்களும் நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் கட்சிக்காக எவ்வளவோ பிரச்சனை வருகின்ற போதும் பின்னாடி வருகின்ற போதும் எடப்பாடி பின்னாடி இருந்தவங்க கிட்ட இப்ப பதவியை புடுங்கணும்னு வச்சுக்கலாம் கொடுத்துட்டு அது எவ்வளவோ பெரிய பிரச்சனையாகும். எடப்பாடி யதார்த்தத்தை பேசுறாரு. எவன் இருந்தா என்ன, எவன் இல்லட்டா என்ன, கட்சி இருந்தா என்ன, கட்சி அழிஞ்சா என்ன, எனக்கு பழைய பதவி கொடு, நான் வச்சுதான் சட்டம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் அடம் பிடிக்கிறாருன்னா கட்சியை பற்றி தெரிந்து கொண்டவர், கட்சியில வந்து ஆதிக்கம் செலுத்தினவர். ஸோ 4.25 ஆண்டு ஆட்சி நடப்பதற்கு கூடவே இருந்து உறுதுணையாக வழி நடத்தினவர். அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் அதிமுகவிலிருந்து போனவங்களுக்கு பழைய பதவியை கொடுக்கல, ஏன் காலதாமதம் பண்றீங்க, நீங்க தானே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு பதவி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா பழைய பதவி கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட எப்ப கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்குன்னு ஒரு கால நேரமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கிட்ட வந்து விரிவா பேசியிருக்கின்றார். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் நல்லாவே தெரியும் எங்க எதை பேசணும் என்று புரிந்து கொள்ளாம பொதுத்தளத்துல பேட்டி அளிக்கின்றார். அதே மாதிரி செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் மதிமுக மாதிரி அதிமுக அழிஞ்சு விடும் என்று சொன்னார் இல்லையா. செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி மன்னித்தாலும் ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது. இன்னைக்கு தவேக்காவில் அவர் மதிக்கப்படுகின்ற ஒரு ஆளா இருக்கிறாருன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம். அதை இந்த மாதிரி பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல 10 பேர் வந்து கட்சியில சேர போறாங்கன்னு சொல்றாரு செங்கோட்டையன். ஆனா அந்த 10 பேர் வந்து சும்மா போய் சேருவாங்களா? அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தவேக்கா கிட்ட இருக்குது. இல்லைன்னா அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தவேக்கா ஏதோ ஒரு ஆசை வார்த்தை சொல்லியிருக்கு. ஆசை வார்த்தை சொல்லலைன்னா அதிமுக இருக்கிறவன் தவேக்கா போகவே மாட்டான். அதிமுக இருக்கிறவன் குறைந்தபட்சம் 40 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்தவன். 5 ஆண்டுக்கு பிறகு எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை பற்றி அவன் தெளிவா சிந்தனை கொண்டிருப்பான். ஆனா இந்த தற்கொலைகளுடைய ஆட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சர்ச்சைகள். மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்றா இவங்க ஓடுறாங்க. இடைத்தேர்தலில் நிக்கலாம், வெற்றி பெறலாம், அமைச்சராகும் என்ற நம்பிக்கையில் தான் போறாங்க. அப்படி இல்லைன்னா வெளிப்படையா சொல்லு தவேக்காவும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினர் என்ன நினைப்புல வராங்களோ அந்த நினைப்போட இருக்கட்டும் அப்படின்னு தவேக்காவும் அவங்களுக்கு ஆசையை இன்னும் அதிகரிக்குது. ஸோ மொத்தத்துல அதிமுக வந்து போறவங்க உருப்பட போறது இல்லை. செங்கோட்டையை நாங்க ஜெயிச்சிட்டதுனால ஒட்டிக்கிட்டு இருக்காரு. தோல்வி அடைந்தா அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியும். இன்னைக்கும் செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களை நேரடியாக சந்திக்கவே முடியாது. எத்தனை முறை சந்தித்திருக்கான்னு சொல்லுங்க. அதனால அவருடைய முகமே வந்து தவேக்காவில் அவருக்கு என்ன நடக்குது என்பதை காட்டி கொடுக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்முடைய செங்கோட்டையனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், கட்சி விட்டு தூக்கிட்டாங்க என்ற வேதனை கூட இருக்கலாம். ஆனால் அதற்காக கட்சியை இப்படி பேசுறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்தே தான் பயணிக்கும். அவங்களோட தான் எப்போதும் இருப்பேன். நம்மளாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அதிமுக வந்து ஜெயிக்கும் அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கின்றார். அது மட்டும் இல்ல, ஏவா வேலு சொன்னார் இல்லையா, பி டீம்னாங்க, இப்ப தயா பாக்குறேன் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு தவேக்காவுக்கு ஜால்ரா அடிச்சார் இல்லையா வேலுமணி. அதுக்கு எஸ்பி வேலுமணி அவருக்கு சொல்றாரு, நீ எங்கிருந்து ஓடின ஓடுகாலி, திமுகவுக்கு அதிமுக தான் ஓடின, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, என்ன போய் பி டீம்னு சொல்ற அப்படின்னு வந்து எஸ்பி வேலுமணி சொல்றாரு. ஏவா வேலை பொறுத்த வரைக்கும், ஏய் நானாவது ஓடி வந்து ஒரு கட்சியில சேர்ந்துட்டேன்,
ஆனா கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்றியே, இன்னொரு கட்சிக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கியே, நீ வந்து பி டீம் இல்லாம பின்ன ஏ டீமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவா வேலு கேட்க நம்முடைய எஸ்பி வேலுமணி முகத்துல ஈயாடவே இல்லை. ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க போறாரா? அது அதிமுகக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றார். விமர்சனம் செய்தவர்கள், அதே மாதிரி விலகி சென்றவர்கள் எல்லாருமே அதிமுக கொண்டு வருவதற்காக உயர்மட்ட குழுவை அமைக்க போறாரா? ஸோ எப்போ ஏற்பட்ட குழுவை அமைத்தாலும் சரி, எஸ்பி வேலுமணி போன்றவங்களாம் தயவு செய்து சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்படின்னு தான் நம்முடைய எண்ணங்க. அவ்வளோ மட்டமாக வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் நினைக்கிறார். அவர் எங்கே போகணும்னு ஆசைப்படுறாரோ அங்கே தாராளமாக போகலாம். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு வேற அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கட்சியில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும், அதுதான் அவருக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். எடப்பாடியே கட்சி விட்டு நீக்கினாலும் அவர் கட்சி விட்டு போக மாட்டார். ஆனால் உண்மையாகவே அதிமுகக்குள்ள நம்ம வந்துடணும் என்று நினைச்சு சி.வி. சண்முகம், அப்புறம் திண்டுக்கல் நத்தம் விஸ்வநாதன், அப்புறமேட்டுக்கா வந்து தங்கமணி போன்று இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பை உணர்ந்து அதிமுக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. எப்போது விஜய் அவர்கள் கூப்பிடுவார், எப்போது போய் சேரலாம் என்று தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாவற்றையும் பொறுத்து பார்க்கலாம். எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து கட்சி அழிப்பதை விட அங்கே போயிடலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? நன்றி.